என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டே ஆக வேண்டும். இது உன் அம்மா என்னுடைய அன்பு கட்டளையும் கூட. என் பிள்ளையே, அதிசக்தி வாய்ந்த நாள் என்று இந்த நாளை எதற்காக உன் தாயானவள் சொல்லி இருக்கின்றேன் என்று யோசித்து பார்த்தாயா? என் தங்கமே, இன்று வியாழக்கிழமை, குபேர பகவானுக்கு உகந்த நாள். என் பிள்ளையே, செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய குபேர பகவானை இன்று நீ வணங்கினால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் பெருகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குபேர காலம் என்ன தெரியுமா? மாலை 5 மணி முதல் 8 மணி வரை. இந்த இடைப்பட்ட நேரத்திற்குள் அவருக்கு விளக்கேற்றி வைத்து ஓம் குபேராய போற்றி என்று சொல்லி அவருக்கு நீ பூஜைகளை செய்து பார். நிச்சயமாக அவர் மனம் குளிர்ந்து உனக்கு நல்லாசிகளை வழங்கிடுவார். என் பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள், பண விரயங்கள் அதிகமாக கொண்டிருக்கின்றதோ அந்த நேரங்களில் நீ குபேர பகவானை வழிபடும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமே உன்னை வந்து சேர்ந்து விடும். பொதுவாக நெல்லி மரம் லக்ஷ்மி தேவியானவள் வாசம் செய்யக்கூடியது என்பதனால் இன்று நீ வழிபடும் பொழுது நெல்லிக்கனியை வைத்து வழிபட்டால் உனக்கு இன்னமும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதோடு பூஜை அறையில் ஒரு எலுமிச்சை கனியை வைத்து வணங்கிவிட்டு அதன் பிறகு அதை 2ஆக வெட்டி உன்னுடைய நிலைவாசலின் 2 புறமும் ஒரு பக்கம் மஞ்சள் தடவிய எலுமிச்சையையும் இன்னொரு புறம் குங்குமம் தடவிய ஒரு பாதியையும் நீ வைத்து விட வேண்டும். சந்தனம் தெளிக்க வேண்டும் நிலைவாசலுக்கு. இதையெல்லாம் செய்து இன்று குபேர பூஜையை என் பிள்ளை நீ சரியாக செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தாமரை மலர்களை கொண்டு பூஜிக்கும் பொழுது இன்னமும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். பொதுவாகவே தெய்வங்கள் எல்லோரும் வீற்றிருக்கக்கூடிய மலராக தாமரை மலர் முக்கியமான இடத்தை பிடிக்கின்றதல்லவா? அதனால் அந்த மலரை வைத்து வழிபட்டால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இன்று இதனை நீ செய்ய மறக்காதே. அது மட்டுமல்லாமல் சில நாட்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற நேரம் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், என்ன செய்து என்ன பலன் கிடைக்கப் போகின்றது? நாமும் பல பரிகாரங்களை செய்கின்றோம், பல பூஜைகளை செய்கின்றோம், ஆனாலும் எதுவும் கிடைத்த பாடில்லையே என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். என் தங்கமே, எந்த நேரத்தில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அந்த நேரத்தில் யார் தடுத்தாலும் நிற்காமல் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது எந்த நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதல்லவா? அதற்கு மாறாக நீ அதை எதிர்பார்க்கும் பொழுதுதான் உனக்கு ஏமாற்றங்கள் வந்து விடுகின்றது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளிலும் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கான நல்ல நேரத்தை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. நீ தெய்வங்களை வணங்க வணங்க அவர்களுக்கு பூஜைகள் செய்ய நீ மிகவும் நெருக்கமாக உனக்கான நல்ல விஷயங்களை அடைவதற்கு சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். காரண காரியங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். யார் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைத்தாலும், யார் உன் வாழ்க்கையில் என்ன கெடுதல்கள் செய்ய நினைத்தாலும் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை என் குழந்தை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். எல்லோராலும் அத்தனை சுலபமாகவெல்லாம் தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களையோ தெய்வத்திற்கு ஏற்ற வேண்டிய தீபங்களையோ ஏற்றிவிட முடியாது. அதற்கும் அவர்களுக்கு கால நேரம் கூடி வர வேண்டும். நீ இன்று காலையில் நினைப்பாய், இன்று மாலை நிச்சயமாக குபேர பகவானுக்கு தீபத்தை ஏற்றி நாம் வழிபட வேண்டும், அவருக்கு பூஜைகள் செய்ய வேண்டும், நெய்வேத்தியங்கள் படைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் மாலை நேரத்தில் ஏதேனும் தடங்கல்கள் ஏற்பட்டு அது உன்னால் முடியாமல் போய்விடலாம். என் பிள்ளையே, இது போன்றெல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக யாருக்கு தெய்வத்தின் அனுகிரகம் கூடியிருக்கின்றதோ, யாருடைய வேண்டுதல்கள் இன்று நிறைவேற காத்து கொண்டிருக்கின்றதோ
அவர்களால் மட்டும்தான் இதையெல்லாம் நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்டதாக உணர்கின்றாயோ அந்த நேரத்தில் எல்லாம் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை வை. யாரிடமும் என் பிள்ளை எதையும் கேட்டு நிற்க வேண்டாம். தெய்வத்திடம் அன்போடு வேண்டுதல் வை. உன்னுடைய கண்ணீரை தெய்வத்தின் முன்னிலையில் காட்டு. அவர்கள் உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும். என் பிள்ளைக்கு இருக்கின்ற கஷ்டங்களுள் முதன்மையான கஷ்டம் பண கஷ்டம்தானே. இந்த பண கஷ்டத்தினால் தானே என் பிள்ளை அதிகமான சோதனைகளை மற்றவர்கள் முன்னிலையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். பணம் இருப்பவர்களை தலையில் வைத்து கொண்டாடுவதும் பணம் இல்லாதவர்களை கீழே தூக்கி போட்டு மிதிப்பதுமாகத்தானே இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கடைசியில் இந்த பணம் தன்னிடத்தில் நிற்கப் போவதில்லை. நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில் வேண்டும் என்று இவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் காலம் அவர்களுக்கு அதற்கு சரியான பாடத்தை ஒரு நாள் கற்பித்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எல்லோராலும் அத்தனை சுலபமாகவெல்லாம் இது போன்ற நேரங்களில் தெய்வ வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள முடியாது. என் குழந்தை, உனக்கு இது கிடைத்திருக்கின்றதல்லவா? இந்த பாக்கியம் கிடைத்ததே உன் வாழ்க்கையில் நீ அடைந்த மிகப்பெரிய புண்ணியம்தான். இதற்கு மேலே பணம் என்ற ஒன்று தேவைக்கு போதும். தேவைக்கு அதிகமாக அது ஒரு நாளும் உன் கைகளில் இருந்தால் அது உன்னை தவறான வழிக்கு அழைத்து சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே வாழ்க்கையில் தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. பணம் என்ற ஒன்று அதிகமாகும் பொழுது அதை என்ன செய்வது என்று தெரியாமல் தவறான பாதைக்கு சென்றவர்கள் ஏராளம் அல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய தேவைக்கு நீ அவரிடம் கேள். குபேர பகவானிடம் உன்னுடைய தேவையை முன்னிறுத்தி வை. நிச்சயமாக அது அவர்களுக்கு நியாயம் என்று படும் பொழுது உனக்கு நிச்சயமாக அதனை கிடைக்கச் செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கென்ற நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றாலே நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னை வந்து சேர்ந்து விடும். யாரேனும் தராமல் இருக்கின்ற பணங்கள் எல்லாம் தானாகவே உன் கைகளில் வந்து சேரும்படி தெய்வம் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி விடுவார்கள். வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் கஷ்டத்தில் மட்டுமே மிதந்து வந்த என் பிள்ளை திடீரென்று ஒரு நாள் இந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி நல்ல நிலைமை வர ஆரம்பிக்கிறது என்பதனை உணரும் பொழுதே உனக்கு மனதிற்குள் மிக பெரிய சந்தோஷம் வந்துவிடும். அந்த சந்தோஷத்தை என் பிள்ளை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக வேண்டும். என்னென்ன பிரச்சனைகள் உன்னை வாழ்க்கையில் வாட்டி வதைத்ததோ அத்தனை பிரச்சனைகளையும் என் பிள்ளை நல்லபடியாக எதிர்கொண்டு நீ வெளியே வர வேண்டும். மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக இனிமேல் நீ நினைத்தது போல எல்லாமே மாறிவிடும். நீ கேட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும். நல்ல நேரத்தில் இந்த வராகி உன்னை சந்தித்திருக்கின்றேன் என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா? குபேரனுடைய தீபத்தினை ஏற்றி என்று என் பிள்ளை குபேராய போற்றி என்று அவரினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிரு. நீ செய்கின்ற செயல்கள் எல்லாமே அவரின் மனதை குளிர்விக்க வேண்டும். நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வங்கள் வந்து குடியமரும் நேரம் மற்ற தெய்வங்கள் எல்லாம் உனக்கு ஆசிகளை வழங்குவதை கண்டாலே குபேர பகவானும் மனம் குளிர்ந்து உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விடுவார். என் பிள்ளையே, நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உன் தாயானவள் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தவறு என்று ஒரு நாளும் சொல்வது கிடையாது. ஆனாலும் என் பிள்ளை சில விஷயங்களில் சற்று யோசித்து கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். கவனங்கள் இல்லை என்றால் உன்னை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது.
ஒருவரிடம் பணத்தை கொடுக்கும் பொழுது அதற்கு நிச்சயமாக ஆதாரம் இல்லாமல் நீ கொடுக்க கூடாது. எதையோ கொடுத்துவிட்டு அதன் பிறகு மீண்டும் கிடைக்கவில்லை என்று அழுது புலம்பாதே. இன்னொருவருக்கு கொடுக்கிறாய் என்றால் ஒன்று அது திரும்ப வரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு தான் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் அதிக கவனத்தோடு என் பிள்ளை செய்யும் பொழுது நிச்சயமாக இதுபோல் கவலைகள் இனி என்றும் உனக்கு வராது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.